தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லவிதா தர்மசீலன். உதயகுமார் குசுமாவதி இரட்டை கொலை வழக்கில் 8 பேருக்கு மரண தண்டனை. பெலாலி ராஜேஸ்வரி அம்மன் ஆலய பாதையை பகுதியளவில் விடுவிப்பதற்கு ராணுவம் இணக்கம். ஈரானுடனான போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு. கால்பந்தாட்ட காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோ மோதல். லக்ஷ்மி திருமண சேவை. உலகளாவிய ரீதியில் சுவிட்சர்லாந்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் முன்னணி திருமண சேவை. பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். உண்மையான மற்றும் சரிபார்க்கப்பட்ட பதிவுகள். தகுதியான பொருத்தங்கள். பாதுகாப்பான மற்றும் நம்பகமான தொடர்புகள். உங்கள் அன்புக்குரிய வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க ஆசையா? நீங்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் தேடித் தருகிறோம். லக்ஷ்மி திருமண சேவை. உங்கள் இல்லற பயணத்தில் நம்பிக்கையோடு காலடி எடுத்து வையுங்கள். சரியான வாழ்க்கை துணையை இன்றே தேர்ந்தெடுங்கள். உள்நாட்டு செய்திகள். உதயகுமார் குசுமாவதி இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளிகளாக காணப்பட்ட 8 பேருக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. நீண்டகால விசாரணையின் பின்னர் கொழும்பு உயர் நீதிமன்ற நீதியரசர் புத்திக ஸ்ரீ ராகலவால் இந்த தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 8 பேரில் 7 பேர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்ததோடு மேலும் ஒருவர் முன்னிலையாகாத நிலையிலேயே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 1997 ஆண்டு கொழும்பு நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட தராவத்தை பகுதியில் கேவா படகொடகே குசுமாவதி மற்றும் வேலாயுதம் உதயகுமார் ஆகியோர் கொலை செய்யப்பட்டதுடன் மேலும் பலர் காயமடைந்த சம்பவம் தொடர்பிலேயே சட்டமா அதிபரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் பெலாலி ராஜேஸ்வரி அம்மன் ஆலய பாதையை பொதுமக்களின் பாவனைக்காக பகுதியளவில் விடுவிப்பதற்கு ராணுவம் இணக்கம் தெரிவித்துள்ளது. பெலாலி ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் 35 வருடங்களுக்கு பின்னர் கடந்த 2025 ஆண்டு விடுவிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் மாதத்தில் சில நாட்கள் மட்டும் கடும் கட்டுப்பாடுகளுடனும் பின்னர் இந்த தடையும் முன்றியும் வழிபாடுகள் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கான பாதை விடுவிக்கப்படாமல் தனியார் காணிகள் மற்றும் பிரிதொரு ஆலய காணி என்பவற்றை ஊடறுத்து தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாதை ஊடாகவே மக்கள் ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வந்தனர். இந்த நிலையில் ஆலயத்துக்கான பாதையை விடுவிக்குமாறு மக்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு தரப்பினரிடம் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டன. இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் யாழ் மாவட்ட கட்டளை தளபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனை அடுத்து பாதையை மக்களின் பயன்பாட்டுக்காக விடுவிப்பதற்கு கட்டளை தளபதி இணக்கம் வெளியிட்டுள்ளார். இதன்படி எதிர்வரும் 10ஆம் திகதி முதல் இரவு 10 மணி வரை இந்த பாதை மக்கள் பாவனைக்காக விடுவிக்கப்பட உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்தியோக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் போது விளக்கமறியலில் உள்ள சுகீஸ்வர பண்டாரவின் பிணை மனுவை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளதுடன் அவரை மேலும் ஜூலை 22ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு அரசாங்க நிறுவனங்களிடமிருந்து ஊதியம் பெற்ற குற்றச்சாட்டில் குற்றப்புலனாய்வு பணியகத்தால் கடந்த ஜூன் 18ஆம் திகதி கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். ஈரானுடனான தற்போதைய போர் நிறுத்த உடன்படிக்கை முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். தெஹ்ரானுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்த விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் தரப்புடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதை நேர விரயம் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
டிரம்பின் இந்த நிலைப்பாடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பதற்றத்தை மேலும் அதிகரிக்க கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். விளையாட்டுச் செய்திகள். FIFA உலக கிண்ண தொடரின் காலிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகள் நாளை மோத உள்ளன. அமெரிக்காவின் பாக்ஸ்பரோ நகரில் உள்ள போஸ்டன் ஸ்டேடியத்தில் இந்த போட்டி நடைபெற உள்ளது. இலங்கை நேரப்படி நாளை அதிகாலை 1:30 மணிக்கு போட்டி ஆரம்பமாக உள்ளது. அரை இறுதிக்கான இடத்தை பெறும் நோக்கில் இரு அணிகளும் முழு பலத்துடன் களமிறங்க உள்ளதால் இந்த போட்டி ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.